கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பத்தின பேச்சு அதிகமா இருக்கு. கூடிய விரைவில் ஒரு மாசத்துக்குள்ளேயே ஸ்குவாட் அப்படிங்கிறதும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இடையில எவ்வளவு மேட்சஸ் இருந்தாலும் அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? குறிப்பா விராட் கோலி, ரோஹித் சர்மா எகைன் கலக்க போறாங்களா? ரிஷப் பண்ட் அப்படின்னாலே ஆஸ்திரேலியாக்கு எகைன்ஸ்டான அந்த காபா மேட்ச் தான் ஞாபகம் வரும். ஸோ மறுபடியும் வரப்போதா, என்ன நடக்க போகுது, அந்த டெஸ்ட் மேட்சை எப்படி அணுக போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியன் டீமுக்கு மேக்ஸிமம் பெரிய மேட்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்தியன் டீமுடைய பிளேயர்ஸ் எல்லாருமே டொமஸ்டிக் டோர்னமெண்ட் மாதிரியான இடங்களுக்குலாம் விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் துலீப் டிராஃபி இருக்கு. துலீப் டிராஃபி வந்துட்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாசத்தோட எண்டிலேயே பங்களாதேஷ் கூட டெஸ்ட் சீரிஸ் ஆட போறாங்க. ஸோ இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல விராட் அண்ட் ரோஹித் கலந்துக்க போறாங்களான்னு கேட்டா இன்னும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வாரத்துல தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விராட் அண்ட் ரோஹித் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஸ்குவாட்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க. அதை தாண்டி இந்தியன் டீமுக்கு இடையில ஒரு சில மேட்சஸ் இருக்கு. ஸோ நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா, அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா T20 மட்டும் தான் விளையாட போறாங்க. ஸோ இதுலயும் ரோஹித் அண்ட் விராட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஆனா கண்டிப்பா விராட்டுடைய நீட் இருக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் வரப்போது. அதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா அவங்க இடத்துல போய் விளையாடக்கூடிய மேட்சஸ்ங்கிறது மாற்றம் கிடையாது. ஸோ இந்தியா டூர் கிளம்பி போறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் 5 டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ நவம்பர்ல ஆரம்பிச்சு ஜான்வரியோட ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த மேட்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா மெல்போர்ன் ஆகட்டும், சிட்னி ஆகட்டும், பெர்த் ஆகட்டும், ஸோ இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்க போது. ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம். இது ஏன் அவ்வளோ பெருசான டோர்னமெண்ட்? ஸோ யாரெல்லாம் பங்கேற்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பங்கேற்க போற ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ இந்தியாவுடைய நியூ ரைவல்ரி ஆஸ்திரேலியா தான். ஸோ வேர்ல்ட் கப் லாஸ்டுக்கு அப்புறம் அது பயங்கரமா பெருசாச்சுன்னு சொல்லணும். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வாய் விட அவங்க சொன்னதை அவங்களே செஞ்சு காமிச்சாங்க. ஆனா அடுத்த வருஷம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வாய் விட அவங்க சொன்னதை செஞ்சு காமிக்க முடியாம பேட் கமின்ஸ், அது மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் வாய் விட்டவங்க எல்லாருமே காணாம போய் நம்ம டிராஃபி அடிச்சோம். அது T20 வேர்ல்ட் கப். ஸோ 50 ஓவர்ல அவங்க கிங் அப்படின்னா T20ல நம்ம கிங்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா காபால அவங்க ஓட விட்டதாகட்டும், ஸோ ஏகப்பட்ட இடத்துல ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிக்கோ. ரிக்கி பாண்டிங் ரீசெண்ட் இன்டர்வியூல தாங்க சொன்னாரு, டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமே இல்லாம தான் போயிட்டு இருந்துச்சு. அதை சுவாரஸ்யமா கொண்டு வரக்கு 2-3 லீக் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்னு ஆசிஸ், நாங்க விளையாடுற ஆசிஸ் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. இன்னொன்னு இந்தியா கூட விளையாடக்கூடிய எல்லா மேட்சுமே எங்களுக்கு ஒரு ஃபைட்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்போம். லபுசேன் மாதிரியான பிளேயர்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்லயும் மிகப்பெரிய ஒரு ரைவல்ரி தான். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் கணக்காகும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கும் நம்ம தயாராகிக்கலாம். டெஸ்ட் ஓரளவுக்கு நல்லா நீங்க பயிற்சி பண்ணீங்க அப்படின்னாலே ஓடிஐ ஓரளவுக்கு நீட்டா வந்துடும். ஸோ இதுதான் ஃபைனலா விளையாட போற டெஸ்ட். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஓடிஐ மேட்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுலாம் மாற்றம் கிடையாது. அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்குவாடோட தான் வருவாங்க. ஒரு ஹேஜல்வுட் இருப்பாரு, அவங்களுடைய ஃபுல் சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட்டோட வருவாங்க. அதே மாதிரி செமையான ஒரு பேட்டிங் யூனிட்டோட வருவாங்க. இந்தியன் டீமும் அதே மாதிரி தான் போக போறாங்க. 90% ஜாம்பவான் பிளேயர்கள் தான். ஒரு பும்ராவை இந்த லைனப்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் சமி ரொம்ப ரொம்ப குரூசியலான ரோல் பிளே பண்ண போறாருங்க. ஏன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் ஆடவே இல்லை. பங்களாதேஷ் டோர்னமெண்ட்லயே அறிமுகம் சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா அவரு அந்த ஒரு லீக்ல தான் வரப்போறாரு. லீக்ல அந்த ஒரு சீரீஸ்ல தான் வரப்போறாரு. அந்த டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படிங்கிறதுனால சமியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சமி பும்ரா யோசிச்சு பாருங்க, டெஸ்ட் மேட்ச்ல என்னமா போடுவாங்க. பும்ரா கூட ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்மட் தான், நான் என்ன போட சொன்னா போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சிராஜ், பும்ரா, சமின்னு சொல்லிட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரோஹித் சர்மா, விராட் கோலி இருக்க போறாரு, KL ராகுல் இருக்க போறாரு, ரிஷப் பண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அண்ட் ரவி அஸ்வின் இல்லாம எப்படிங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் இருப்பாரு. இது போக நம்ம ஒரு புஜாரா மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா ரீசெண்ட் டைம்ல அவங்க விளையாடுறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒரு புஜாரா, ஒரு தவான், ஒரு ரஹானி, இவங்க எல்லாருமே டெஸ்ட்ல இல்லைனுங்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ரஹானிவெல்லாம் எல்லா ஃபார்மேட்ல இருந்துமே தூக்கிட்டாங்க. CSK தான் வந்துட்டு IPL வச்சிருக்காங்கிறதுல சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யங்ஸ்டர் கில் மாதிரியான பிளேயர்ஸ்க்கெல்லாம் பயிற்சி வேணும். 3D பிளேயர் 3 ஃபார்மேட்ல ஆடணும்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து டெஸ்ட் மேட்சுக்கே மகத்துவமா ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிற வருத்தம் தான். அதுலயும் எனக்கு யாரை பத்தி பேசுறமோ இல்லையோ, புஜாரா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயருங்க. எவ்வளவோ தடவை காப்பாத்தி கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு அவர் ஆடக்கூடிய ஒரே ஃபார்மேட் அதுதான். ஆனா அதுல இருந்து ஆப்பு வச்சா எப்படிப்பானுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அவரும் ரிட்டர்ன் வரணும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ காபா மேட்ச்ல நம்ம எந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம அடிச்சோமோ, ஸோ அதே மாதிரி இந்த சீரீஸையும் நம்ம அடிச்சு ஆஸ்திரேலியாவை ஓட விடணும், ஹோம் கிரவுண்ட்ல மேட்ச் வின் பண்ணணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசை. நவம்பர்ல தான் வரப்போது. இடையில ஒரு 2 மாசம் இருக்கு
அப்படின்னா கூட அந்த ஒரு ஸ்குவாட் அப்படிங்கிறது எப்போ வரப்போகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள இன்னொரு மேக்ஸிமம் 1 or 2 வீக்ஸ்ல அதையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொல்லுங்க, விராட் கோலி எந்த அளவுக்கு குரூசியலா இருப்பாரு, அந்த மேட்சுக்காக எவ்வளவு பேர் வெயிட்டிங் அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.